சாந்தி. இன்றைய மகா வாக்கியத்துல பாபா புண்ணியத்தின் மூலம் காரியம் செய்யுங்கள், பாவ கர்மத்திலிருந்து தப்பிச்சிருங்க. புண்ணிய காரியம் எது, பாவ காரியம் எது, இதனுடைய குஹ்ய கதி, ஆழமான விதிமுறைகள், ரகசியங்களையும் இன்றைக்கு பாபா சொல்லியிருக்காரு. மேலும் கோபம் மற்றும் இனிமை, இந்த 2 குணம் எப்படிப்பட்டது, நாம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. கோபப்படுறது அப்படிங்கிறது அசுர வழியில் செல்வதுன்னு சொல்லியிருக்கிறார் பாபா. அடுத்து இன்னைக்கு ரொம்ப பாபா முக்கியமா சொல்லியிருக்காரு, பணத்தை செலவு பண்ணாதீங்க, அதாவது வீணாக்காதீங்க. செலவு பண்ணாதீங்கன்னா தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடாது. தீர்த்த யாத்திரை போறது, நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் செய்யறது, இதுல எல்லாம் கூட பணம் நிறைய விரயமாகுது. அடுத்து பாபா சொல்லியிருக்காரு, திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னா கடன் வாங்கி கூட செய்யறாங்க, திருமணத்துக்காக நிறைய செலவுகள் செய்யறாங்க. சொல்லிட்டு பாபா சொல்றாரு, யாருக்கெல்லாம் பத்தீத்த ஆகணுமோ போய் ஆயிக்கோங்க, தூய்மை ஆகிறவங்களுக்கு ஏன் தடை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு ஆணித்தரமா பாபா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பாபா, மாயாவிடம் வெற்றியடைந்தால் வெற்றி, மாயாவிடம் தோல்வி அடைந்தால் தோல்வி, இதுதான் சரியானது. ஆனா உலகத்துல என்ன சொல்லிட்டாங்களாம், மன்ஜீத் ஜெகத்ஜீத், மனதை வென்றவர்கள் உலகை வென்றவர்கள். ஆனா அது தவறு. ஏன்னா மனம் என்பது என்ன, சங்கல்பத்தை உருவாக்கிட்டே தான் இருக்கும். மனசுல எண்ணங்களே இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. மனச எண்ணங்கள் இல்லாம அடக்க முடியாது. அப்ப அது தவறு. மாயாவை வெற்றி அடைஞ்சாதான் வெற்றி, இதுதான் சரியானது. இத பற்றியும் பாபா இன்னைக்கு முரளியில சொல்லியிருக்கிறாங்க. சிவ பகவானுடைய மகா வாக்கியம், வாணி தேதி 3/5/2022. மீட்டே பச்சே துமே பாப் சமான் மீட்டா பன்னாய். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தைக்கு சமம் இனிமையானவராக வேண்டும். கிசிகோ துக்கு நஹி தேனாஹே, யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கபி குரோத் நஹி கர்னாஹே, ஒருபோதும் கோபப்படக்கூடாது. பாருங்க, ஒரு வரியில பாபா எவ்வளவு சொல்றார். பாபாவுக்கு சமம் இனிமையா இருக்கணும், வெறும் இனிமை கிடையாது, பாபாவுக்கு சமம் இனிமை, யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, ஒருபோதும் கோபப்படக்கூடாது. கேள்வி, कर्मों की गुह्य गति को जानते हुए तुम बच्चे कौन सा पाप कर्म नहीं कर सकते? கர்மத்தின் ஆழமான ரகசியங்களை தெரிந்து கொண்ட பின்பு குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு பாவ கர்மத்தை செய்யவே முடியாது, உங்களால செய்யவே முடியாதுன்றார் பாப். பதில், आज दिन तक दान को पुण्य कर्म समझते थे, लेकिन अब समझते हो दान करने से भी कई बार पाप बनता है, क्योंकि अगर किसी ऐसे को पैसा दिया जो पैसे से पाप करे, उसका असर भी तुम्हारे अवस्था पर अवश्य ही पड़ेगा, इसलिए दान भी समझ कर करना है. பாபா அதற்கான பதில் சொல்றாரு, இன்றைய நாள் வரை தானம் கொடுப்பதை புண்ணிய காரியம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் இப்போது புரிந்து கொண்டோம், தானம் கொடுப்பதால் கூட பல முறை பாவமே ஏற்படுகிறது. ஏனென்றால் யாருக்காவது நீங்கள் பணத்தை தானமாக கொடுக்கிறீர்கள், அந்த பணத்தின் மூலம் அவர்கள் பாவச் செயல்கள் செய்யும் போது அதனுடைய பாதிப்பு உங்களுடைய ஸ்திதியின் மீது அவசியம் ஏற்படும். எனவே தானம் கூட யோசித்து புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். தானம் கொடுத்தா அது புண்ணியம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நாம தானம் கொடுத்த பொருளை வைத்து பிறர் பாவம் செய்யறாங்க அப்படின்னா அதோட பாதிப்பு நமக்கு ஏற்படும். ஆகையால புரிஞ்சிட்டு தான் இதை செய்யணும். பாடல், இஸ் பாப் கி துனியா சே. இன்னைக்கு பாடல்ல பாபா என்ன சொல்றாங்க, இந்த பாவமான உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. अभी तुम बच्चे सामने बैठे हो,
இப்போ குழந்தைங்க நீங்க என் முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. பாப் கேத்தே ஹே, ஹே ஜீவ் கி ஆத்மாயை சுன்தி ஹோ. பாபா நம்மளை பார்த்து கேட்கிறார், ஹே ஜீவ ஆத்மாக்களே கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆத்மாவசே பாத் கர்த்தே ஹே. ஆத்மாக்கள்கிட்ட பாபா பேசிட்டு இருக்கார். யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? ஆத்மாட்ட பாபா பேசிட்டு இருக்கார். யாரோட ஆத்மா? என்னோட ஆத்மா, என்கிட்ட. நான் ஆத்மா, என்கிட்ட பாபா பேசிட்டு இருக்கார். ஆத்மாயை जानती है हमारा बेहद का बाप हमको ले चलते हैं. ஆத்மாக்களுக்கு தெரியும், என்னுடைய எல்லையற்ற தந்தை என்னை அழைத்துச் செல்கிறார். ஜஹா துக்குக்கா நாம் நஹி, அங்கு துக்கத்தினுடைய பெயர் கூட கிடையாது. அதாவது துக்கம் அப்படின்ற வார்த்தை கூட அங்க இருக்காது. गीत में भी कहते हैं इस पाप की दुनिया से पावन दुनिया में ले चलो. பாடல்ல கூட சொல்லப்பட்டிருக்கு, இந்த பாவமான உலகத்திலிருந்து பாவனமான உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். பதி துனியா கிஸ்கோ கஹா ஜாத்தா ஹை, ये दुनिया नहीं जानती. பதீத்த உலகம் என்று எதை சொல்லப்படுகிறது, அது உலகத்தினருக்கு தெரியாது. देखो आजकल मनुष्यों में काम क्रोध कितना तीखा है. அவசர பாருங்க, இன்னைக்கு உலகத்துல காமம் கோபம் எவ்வளவு அதிகமா இருக்குது. क्रोध के वशीभूत होकर कहते हैं हम इसके देश को नाश करेंगे. கோபத்துக்கு வசமாயிட்டு சொல்றாங்களா, உங்க நாட்டை நாங்க அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாங்களா. कहते भी हैं हे भगवान हमको घोर अंधेरे से घोर सोजरे में ले चलो क्योंकि पुरानी दुनिया है. அடுத்து இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்களா, பகவானே கார் இருளான நேரத்திலிருந்து நல்ல வெளிச்சத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போங்க, ஏன்னா இந்த உலகம் ரொம்ப பழசாயிடுச்சு. கலியுக்கோ புராண யுக், சத்யுக்கோ நயா யுக் ஆ ஜாத்தா ஹை. கலியுகத்தை பழைய யுகம், சத்யுகத்தை புதிய யுகம்னு சொல்லப்படுது. பாப் பிகர் நயா யுக் கோயி பனா ந சகே. பாபா இல்லாம புதிய உலகத்தை யாரும் உருவாக்க முடியாது. हमारा मीठा बाबा हमको अब दुख धाम से सुख धाम में ले चलते हैं. நம்முடைய இனிமையான தந்தை நம்மை இப்போது துக்க தாமத்திலிருந்து சுக தாமத்திற்கு அழைத்துச் செல்கிறார். பாபா आपके सिवाय हमको कोई भी स्वर्ग में ले जा नहीं सकते. பாபா உங்களை தவிர எங்களை யாரும் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது அப்படின்னு நாம என்ன பண்றோம், பாபாட்ட சொல்றோமா? பாபாட்ட இதெல்லாம் என்ன பண்ணணும், நாம அன்பா பேசணும். பாபா கித்னா அச்சி ரீதி சம்ஜாத்தே. பாபா எவ்வளவு நல்ல முறையில புரிய வைக்கிறாரு. फिर भी किसकी बुद्धि में बैठता नहीं. பாபா சொல்றார், நான் எவ்வளோ நல்லா புரிய வச்சாலும் சிலரோட புத்தியில ஏறவே மாட்டுதுன்றார். இசமய பாபா கி சிரேஷ்ட மத் மில்தி ஹை. இந்த நேரம் பாபாவுடைய சிரேஷ்டமான வழிமுறைகள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. சிரேஷ்ட மத் சே ஹம் சிரேஷ்ட பன்தே ஹே. சிரேஷ்ட வழிப்படி நாம் சிரேஷ்டமானவர்களாக, அதாவது உயர்ந்தவர்களாக ஆகுகின்றோம். யஹா சிரேஷ்ட பனேங்கே தோ சிரேஷ்ட துனியா மே ஊஞ்ச் பது பாயேங்கே. இங்கு சிரேஷ்டமானாதான் சிரேஷ்டமான உலகத்துல உயர்ந்த பதவி அடைவோம். ये तो है भ्रष्टाचारी रावण की दुनिया. இந்த உலகமோ பிரஷ்டமான ராவணனின் உலகம். अपनी मत पर चलने को मनमत कहा जाता है. தன்னோட வழியில நடக்கிறதான் மன்மத்துன்னு சொல்லப்படுது. அதாவது தனக்கு தோன்ற பாதையில போறோம் அப்படின்னா அது என்ன, தன்னுடைய மன வழிப்படி நடக்கிறோம்னு அர்த்தம். பாப் கேத்தே ஸ்ரீமத் பர் சலோ. ஸோ பாபா என்ன சொல்றாரு, குழந்தைங்களே ஸ்ரீமத் படி நடங்க. तुमको फिर गड़ी गड़ी आसुरी मत नरक में ढकेलती है. ஆனா பாபா என்னதான் சொன்னாலும் பாபா சொல்றார், அடிக்கடி உங்களை அசுர வழி நரகத்துல தள்ளி விட்டுட்டே இருக்குது. குரோது கர்ணா அசுரி மத்தே. கோபப்படுறது அசுர வழி. பாபா கேத்தே ஏக் தோ பர் குரோத் நை கரோ, பிரேம் சே சலோ. பாபா சொல்றார், ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபப்படாதீங்க, அன்பா இருங்க. ஹரேக்கோ அப்னே லியே ராய் லேனியே. ஒவ்வொருத்தரும் தனக்கான ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் பாபா எல்லாருக்கும் பொதுவா சொல்லுவார், சில அறிவுரைகள் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஆகையால பாபா சொல்றார், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய காரியங்கள், உங்களோட குடும்பம், உங்களோட வேலை, அதற்கேற்றாற் போல
உங்களுக்கு பாபா ஆலோசனை கொடுப்பார். ஆகையால ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், தனிப்பட்ட முறையில பாபாட்ட கேட்கணும், பாபா நான் எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணணும். அதனாலதான் பாபா சொல்ற, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஆலோசனை கொடுக்கப்படும். பாப் கேத்தே ஹே பச்சே பாப் கியோं करते हो, புண்ணிய से काम चलाओ. பாபா சொல்றார், குழந்தைங்களே ஏன் பாவம் செய்றீங்க, புண்ணியத்தினால உங்க வேலையை பண்ணுங்க. இப்போ லௌகிக ஜாப் இருக்குது, வேலை இருக்குதுன்னா அந்த வேலை மூலமாக பாவ காரியங்கள் நடக்கும். அது அவங்களுக்கே தெரியும். ஆனா அது அவங்களால செய்யாம இருக்க முடியாது. அப்ப பாபாட்ட கேட்கறப்ப என்ன பண்ணுவாரு பாபா, அதுல இருந்து எப்படி விலகுறது அல்லது எப்படி விடுபடுறது, அதுல இருந்துட்டு நம்ம என்ன செய்யணும், அதற்கான ஆலோசனையையும் பாபா கொடுப்பாரு. அப்பனா கர்ச்சா கம் கருதோ. அடுத்து பாபா சொல்றார், உங்களோட செலவெல்லாம் குறைச்சிக்கோ. இன்னைக்கு உலகத்துல கூட பாருங்க, விலைவாசி எப்படி ஆயிட்டே போகுது, ரொம்ப உயர்ந்துட்டே போகுது. அப்ப அவசியமற்ற செலவுகள் எல்லாம் என்ன பண்ண சொல்றாங்க, உலகத்துல என்ன சொல்றாங்க, குறைச்சிக்கோங்க, சிக்கனமா இருங்க, எதிர்காலத்துக்காக சேமிச்சு வைங்க. பாபா இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாரு, உங்களோட செலவெல்லாம் குறைங்கன்ற. तीर्थों पर धक्का खाना, सन्यासियों के पास धक्का खाना, इन सब कर्म कांड पर कितना खर्चा करते हैं. தீர்த்த யாத்திரை போய் அலைஞ்சிட்டு வர்றது, சன்னியாசிகள் கிட்ட போயிட்டு வர்றது, இதுல எல்லாம் இந்த சம்பிரதாயங்கள்ல கூட எவ்வளோ செலவு செய்யப்படுது. ஒசப் சுடாதேத்தே. ஆனா பாபா அதுல இருந்தெல்லாம் நம்மள என்ன பண்ணிட்டாராம், ஃப்ரீ பண்ண வச்சுட்டாராம். शादी में मनुष्य कितना शादमाना करते हैं, कर्जा लेकर भी शादी कराते हैं. ஒரு திருமணம் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றாங்களா, ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்றாங்களாம். வசதி இல்லையா, கடன் வாங்கியாவது திருமணம் செஞ்சு வைக்கிறாங்களாம். एक तो कर्जा उठाते, दूसरा पतित बनते. அப்போ ஒரு திருமண காரியத்தின் மூலமா ஒன்று கடன் வந்துருது, ரெண்டாவது திருமணத்தினால என்ன ஆயிடுறாங்க, பதீதம் ஆயிடுறாங்க. சோபி ஜோ பதீத் பன்னை சாத்தே ஹே ஜாக்கர் பனே. பாபா சொல்ற, யாரெல்லாம் பதீத் ஆகணுமோ போய் ஆயிக்கோங்க. जो श्रीमत पर चल पवित्र बनते हैं उनको क्यों रोकना चाहिए. ஆனா யார் ஸ்ரீமத் படி பவித்திர வாழ்க்கை வாழணும்னு விரும்புறாங்களோ அவங்கள நீங்க ஏன் தடுக்கிறீங்க, நீங்க பத்தீத்தமாகணுமா போய் ஆயிக்கோங்கட்டார் பாபா. ஆனா யாரு தூய்மையா இருக்கணும்னு விரும்புறாங்க அவங்களுக்கு நீங்க ஏன் தடை போடுறீங்க. மித்திர சம்பந்தி ஆதி ஜகடா கரேங்கே तो सहन करना ही पड़ेगा. ஆனா நீங்க நாங்க தூய்மையாதான் வாழ்வோம்னா அவங்க வீட்டுல விட்டுடுவாங்களா. பாபா சொல்றார், உங்க சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சண்டை போடுவாங்க, ஆனா நீங்க சகிச்சுக்கிட்டு தான் போகணும். மீரானே பி சப் குச் செகன் கியானா. மீராவுக்கு வராத கஷ்டமா, மீரா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்கல்லன்றார் பாபா. बेहद का बाप आया है, राजयोग सिखलाए, भगवान भगवती पद प्राप्त कराते हैं. எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார், ராஜ யோகத்தை கற்றுக் கொடுத்து பகவான் பகவதி பதவியை அடைய வைப்பதற்காக. லக்ஷ்மி பகவதி நாராயண் பகவான் காஜாத்தை. லக்ஷ்மியதான் பகவதின்னு சொல்லப்படுது, நாராயணர பகவான்னு சொல்லப்படுது. ஹிந்து தர்மத்துல பகவான் பகவதினே சொல்லியிருக்கிறாங்க. பகவதி அம்மன் அப்படின்னு கோவில் இருக்குது. கலியுக अंत में तो सभी पतित है, फिर उनको किसने चेंज किया. ஆனா கலியுகத்தோட இறுதி நேரத்துல எல்லாரும் பத்தீத்தமா இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தது யாரு. अब तुम बच्चे जानते हो बाबा कैसे आकर स्वर्ग अथवा राम राज्य की स्थापना कराते हैं. இப்ப குழந்தைங்களாகிய நீங்க தெரிஞ்சிட்டீங்க பாபா எப்படி வந்து ஸ்வர்க்கம் அதாவது ராம ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார், அது உங்களுக்கு தெரியும். हम सूर्यवंशी अथवा चंद्रवंशी पद पाने के लिए यहाँ आए हैं. நாம சூரிய வம்சி மற்றும் சந்திர வம்ச பதவியை அடையிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். जो सूर्यवंशी सपूत बच्चे होंगे वो तो अच्छी रीति पढ़ाई पढ़ेंगे. பாபா அடையாளம் சொல்றார், யாரு சூரிய வம்சத்துல வர்ற உண்மையான குழந்தைங்களோ, பாபாவுடைய சொந்த குழந்தைங்களோ, அவங்க இங்கே நல்ல முறையில் படிப்பை படிப்பார்கள். ஸோ இங்க நல்ல படிக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம்,
இவங்க எங்க வரக்கூடிய ஆத்மா? சூரிய வம்சத்துல வரக்கூடிய ஆத்மா. बाप सबको समझाते हैं पुरुषार्थ कर तुम माँ बाप को फॉलो करो. பாபா எல்லாருக்கும் சொல்ற என்ன சொல்றாரு? நீங்க முயற்சி செஞ்சு தாய் தந்தையை பின்பற்றுங்கள். நீங்க பண்ணுங்க, உங்களால எல்லாம் பண்ண முடியாது, இவங்களால எல்லாம் பண்ண முடியாது அப்படி சொல்லல பாபா. பாபாவுக்கு எல்லாம் தெரியும், யார் பண்ணுவாங்க யார் பண்ண மாட்டாங்க எல்லாமே தெரியும். போன வாரம் ஒரு முறையில கூட சொல்லியிருந்தார் இல்லையா பாபா, உங்களோட ஜாதகம் தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். ஸோ பாபாவுக்கு எல்லாமே தெரியும். ஆனா எல்லாருக்கும் பாபா என்னதான் சொல்றாரு? நீங்க முயற்சி செய்யுங்க, மம்மா பாபாவுக்கு சமமாகுங்க, மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. ऐसा पुरुषार्थ करो जो इनके वारिस बनकर दिखाओ. அப்படி புருஷார்த்தம் பண்ணுங்க, இவங்க 2 பேருக்கு வாரிசாய் காட்டுங்க. மம்மா பாபாவுக்கு வாரிசாய் காட்டுங்க. மம்மா பாபா கேத்தே ஹோ தோ பவிஷ்ய தக்த் நஷினோக்கர் திக்காவ். மம்மா பாபான்னு ஏத்துக்கிட்டீங்கல்ல, இவங்க தான் எங்க அம்மா, இவங்க தான் என்னோட அப்பா, ஏத்துக்கிட்டீங்க, அம்மா அப்பான்னு கூப்பிடுறீங்கல்ல, அப்போ எதிர்கால சிம்மாசனத்துல உட்கார்ந்து காட்டுங்க பாப்போன்றார் பாபா. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அடுத்து சிம்மாசனம் யாருக்கு தான் போகும்? குழந்தைங்களுக்கு தானே போகும். இப்ப நான் பாபா குழந்தை ஆயிட்டேன், இவர் தான் என்னோட அப்பா, இவங்க தான் என்னோட அம்மா. யார் கேட்டாலும் என்ன சொல்றோம்? நமக்கு 5 அம்மா இருக்காங்க, மம்மா ஒரு அம்மா இருக்காங்க, பிரம்மா ஒரு அம்மா இருக்காங்க, நாங்களாம் இவங்களுக்கு குழந்தை ஆயிட்டோம். அப்ப பாபா சொல்ற இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அப்போ அவங்களுக்கு வாரிசாகிறதுனா என்ன? அவங்கள மாதிரி புருஷார்த்தம் பண்ணி அவங்களுக்கு அடுத்து அவங்க உட்கார்ந்த சிம்மாசனத்துல என்ன பண்ணணும்? நாம உட்காரணும். அப்ப சத்தியுகத்துல நாம என்ன ஆகணும்? அவங்களுக்கு போய் குழந்தையா பிறந்தாதான் அவங்களுக்கு அப்புறம் சிம்மாசனம் யாருக்கு வரும்? நமக்கு வரும். அப்ப இங்க குழந்தையா இருந்தா பத்தாது, இங்க எப்படி இருக்கணும்? வாரிசு குழந்தையா இருக்கணும். அப்ப அங்கேயும் நாம என்ன ஆகுறோம்? அவங்களுக்கு குழந்தையா பிறப்போம், சிம்மாசனத்துல உட்காருவோம். பாப் தோ கேத்தே ஹே இத்தனா படோ ஜோ ஹம்சே ஊஞ்சு ஜாவ். பாபா சொல்றாராம், அவ்வளோ படிங்க, என்னை விட நீங்க முன்னாடி போங்க. இது யார் சொல்றா? எந்த பாபா சொல்றாங்க? பிரம்மா பாபா சொல்ற. அவ்வளோ நல்லா படிங்க, என்னை விட நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்ற. ऐसे बहुत बच्चे होते हैं जो बाप से ऊंच चले जाते. உலகத்துல கூட இப்படி நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்க அப்பாவை விட என்ன ஆயிடுறாங்க? உயர்ந்த நிலை அடைகிறாங்க. बेहद का बाप कहते हैं हम तुमको विश्व का मालिक बनाता हूं. எல்லையற்ற தந்தை கூறுகிறார், நான் உங்களை உலகத்திற்கு எஜமானனாக்குகிறேன். மே தோடையை பன்தா, நான் ஆகிறதெல்லாம் இல்ல. கித்னா மீட்டா பாப்பே, எவ்வளவு இனிமையானவர் இந்த தந்தை. உன்கி ஸ்ரீமத் மஷூரே, அவருடைய ஸ்ரீமத் புகழ் வாய்ந்தது. तुम श्रेष्ठ देवी देवता थे, फिर 84 जन्म लेते लेते अभी पतित बन पड़े हो. நீங்க தான் சிரேஷ்டமான தேவி தேவதையா இருந்தீங்க, பிறகு 84 பிறவியை எடுத்து எடுத்து பதீதமாயிட்டீங்க. ஹார் और जीत का खेल है. தோல்வி மற்றும் வெற்றிக்கான விளையாட்டு இது. தோல்வி மற்றும் வெற்றிக்கான விளையாட்டு இது. மாயா से हारे हार, மாயா से जीते जीत. மாயாட்ட தோல்வினா தோல்விதான், மாயாட்ட வெற்றினா வெற்றிதான். மன் அக்ஷர் கேனா ராங் ஹே, மனம் என்ற வார்த்தை சொல்றது தவறு. ஏன்னா உலகத்துல என்ன சொல்லிட்டாங்க? மன் ஜீத் ஜகத் ஜீத், மனதை வென்றவர்கள் உலகை வென்றவர்கள். ஆனா மாயாவை வென்றவர்கள் தான் மனதை வென்றவர்கள், மாயாவை வென்றவர்கள் தான் உலகை வென்றவர்கள். அப்ப மனதை வென்றவர்கள்னு சொல்ல முடியாதுன்றார் பாப். ஏன் சொல்ல முடியாது? மன் அமன் தோடகி ஹோ சக்தா ஹே, மனசு அடங்கி போகாது. உலகத்துல என்ன சொல்றாங்க? மனசு அடக்கிறதுனா நிர்சங்கல்ப நிலை, சமாதி நிலைன்றாங்க. மனசு எண்ணங்களை உருவாக்காம மனசால இருக்க முடியாது. மனம் என்றாலே என்ன? எண்ணங்களை உருவாக்குவது. அது அடங்குதுன்னா என்ன அர்த்தம்? நாம அடக்கமாயிட்டோம்னு அர்த்தம். அவ்வளவுதான், ஆத்மா சரீரத்தை விட்டு போயிடுச்சு, அடக்கமாயிட்டோன்னு அர்த்தம். மனசு வேலை செய்யலைன்னா அது மரண நிலை மட்டும்தான். அப்போ உயிரோட இருக்கிற வரைக்கும் மனசு என்ன பண்ணிட்டே தான் இருக்கும்? எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கும். மண் அமன், ஹிந்தியில அமன்னா என்ன? ஒண்ணுமே இல்லாம, அது சாத்தியம் கிடையாது. அப்போ மனதை வென்றவர்கள்னு சொல்ல முடியாது, அவங்கதான் உலகத்தை வென்றவர்கள்னு சொல்ல முடியாது. மனசை நிலைப்படுத்தலாம், அது மனதின் மீது நாம் அடையக்கூடிய வெற்றி.
ஆனா எண்ணங்கள் இல்லாம மனதை முழுமையாக அடக்கி விடுவதுன்னு சொல்லிட்டாங்க. அது சாத்தியம் கிடையாது. மன் தோ சங்கல்ப் கரேகா. ஏன்னா மனசோட வேலை என்ன? எண்ணங்களை உருவாக்குவது. ஹம் சாஹே சங்கல்ப் ரஹீத் ஹோக்கர் பேட் ஜாய் பரந்து கப் தக். நீங்க எண்ணமே இல்லாம உட்கார முடியுமா? எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? நான் எதுவுமே நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு எண்ணம் தானே. அப்ப எண்ணமே இல்லாம எப்படி இருக்க முடியும்? கரம் தோ கர்னா ஹேனா. இன்னொன்னு, இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், செயல்களை நம்ம செய்யணும். वो समझते हैं गृहस्थ धर्म में रहना ये कर्म नहीं करना. ஆனா சன்னியாசிகள் என்ன சொல்றாங்களா? கிரகஸ்த வாழ்க்கை வாழ்வதுதான் கர்மா, நாங்க அந்த கர்மா செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். இன் ஹட்டயோக் சன்னியாசியோं का भी पार्ट है. ஆனா இதுவும் உலகத்துக்கு வேணும்ன்றார் பாப். இந்த டிராமால ஹட்டயோகி சன்னியாசிகளுக்கும் முக்கிய பார்ட் இருக்குது. उनका भी एक ये निवृत्ति मार्ग मालों का धर्म है और कोई धर्म में घर गाट छोड़ जंगल में नहीं जाते हैं. அவர்களுடையது என்ன? துறவர மார்க்கத்தினுடைய தர்மம். ஆனா மற்ற தர்மங்கள்ல இந்த மாதிரி வீடு வாசலை விட்டுட்டு வனத்துல போயெல்லாம் உட்கார்றது கிடையாது. மற்ற தர்மம், ஹிந்து தர்மத்துலதான் அந்த மாதிரி இருக்குன்றார் பாபா. மற்ற தர்மங்கள் எல்லாம் அது கிடையாது. अगर कोई ने छोड़ा भी है तो भी सन्यासियों को देखकर. ஒருவேளை லௌகீக உலகத்துல இருக்கிறவங்க சிலர் அப்படி குடும்பத்தை விட்டுட்டு யாருமே வேணான்னு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க கூட எப்படி போறாங்க? யாரோ ஒரு சன்னியாசிய பார்த்து அவங்களுக்கு பிரேரணை ஏற்பட்டுதான் போறாங்க. பாபா கோய் கர்சே வைராகியனே திலாத்தே. ஆனா பாபா இங்க உங்களுக்கு வீட்டு மேல எல்லாம் வைராகியத்தை கொடுக்கல. உங்க வீடெல்லாம் வேணாம், உங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துருங்க, வைராகியமா இருங்க, அப்படிலாம் ஒரு நாள் கூட பாபா சொல்றது கிடையாது. பாப் கேத்தே ஹே பல் கர்மே ரஹோ பரந்து பவித்திர பனோ. பாபா என்ன சொல்றாரு? நீங்க உங்க வீட்டிலே இருங்க, குடும்ப வாழ்க்கையில இருங்க, ஆனா பவித்திர வாழ்க்கை வாழணும். புராணி துனியாக்கோ பூல்தே ஜாவ். பழைய உலகத்தை மறந்துட்டே இருங்க. துமாரே லியே நயி துனியா பனா ரஹாகும். ஏன்னா உங்களுக்காக புதிய உலகத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதனால என்ன பண்ணுங்கன்ட்டார் பாபா, பழைய உலகத்தை மறந்துடுங்க. शंकराचार्य सन्यासियों को ऐसा नहीं कहते हैं कि तुम्हारे लिए नई दुनिया बनाता हूं. பாபா சொல்லார், சங்கராச்சாரியார்கள் தன்னுடைய மடத்துல இருக்க சன்னியாசிகளுக்கு இப்படிலாம் சொல்லி கொடுக்கறது இல்ல, நான் உங்களுக்காக புது உலகத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்றாரா? கிடையாது. உன்காக அதுக்கா சந்நியாஸ். ஏன்னா அவங்களுடையது என்ன? எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம். ஜிசே அல்பகால் கா சுகம் மில்த. அதன் மூலமா அவங்களுக்கு அல்பகால சுகம் கிடைக்குது. தியாகம் பண்ணாலே சுகம் பாக்கியத்துல இருக்கு. ஸோ சந்நியாசம் பண்றனால அவங்களுக்கு அல்பகால சுகம் கிடைக்குது. அப்பவித்திர லோக் ஜாக்கர் மாதா டெக்தே. அப்பவித்திர மனிதர்கள் போய் என்ன பண்றாங்க? அந்த சன்னியாசி கிட்ட தலை வணங்குறாங்க. பவித்திரதாக்கா தேக்கோ கித்தனா மானே. அப்ப பாருங்க, பவித்திரதாவுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கு உலகத்துல. அபி தோ தேக்கோ கித்தனே படே படே ஃபிளாட்ஸ் ஆதி பனாத்தே ஹே. ஆனா இன்னைக்கு பாருங்க, அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய வீடு ஃபிளாட்டை கட்டிட்டு இருக்கிறாங்கன்றார் பாபா. மனுஷ்ய தான் கர்த்தே ஹே, அப் இஸ்மே புண்ணியத்தோ குச் ஹுவா நீ. அடுத்து பாருங்க, மனிதர்கள் தானம் பண்றாங்க, ஆனா அந்த தானத்தினால அவங்களுக்கு புண்ணியத்தினுடைய பலன் கிடைக்கிறது இல்லை. मनुष्य समझते हैं हम जो कुछ ईश्वर अर्थ करते हैं वो पुण्य है. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஈஸ்வரன் பேரை சொல்லி நாம என்ன காரியம் செஞ்சாலும் அது புண்ணிய காரியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாப் கேத்தே மேரா அரத் தும் கிஸ் கிஸ் காரியமே லகாத்தே ஹோ. பாபா சொல்ல, என் பேரை சொல்லி நீங்க அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? என் பேரை சொல்லிட்டு பணத்தை எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க? தான் உன்கோ தேனா சாயே ஜோ பாப் ந கரே. அப்ப தானம் கூட யாருக்கு கொடுக்கணும்? யார் பாவமே செய்யாதவங்களோ அவங்களுக்கு தான் தானம் கொடுக்கணும். अगर पाप किया तो तुम्हारे ऊपर उनका असर पड़ जाएगा क्योंकि तुमने पैसा दिए. ஒருவேளை அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா அதோட பாதிப்பு உங்க மேலதான் வரும். ஏன்னா நீங்க தானே அந்த பணத்தை கொடுத்தீங்க, அந்த பணத்தை வச்சுதானே அவங்க பாவம் செஞ்சாங்க. அப்ப அதோட பாதிப்பு யாருக்கு வரும்? உங்களுக்கு தான் வரும்ன்றாரு பாபா.
पतितों को देते देते तुम कंगाल हो गए हो. பதீதமானவங்களுக்கு கொடுத்து 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 நீங்க என்ன ஆயிட்டீங்க? ஏழ்மையானவராயிட்டீங்க. पैसा ही सब बर्बाद हो गए. பணம் எல்லாம் வேஸ்டா போச்சு. करके अल्पकाल का सुख मिलता है. ये भी ड्रामा है. ஒருவேளை நீங்க கொடுத்ததுக்காக உங்களுக்கு அல்பகால சுகம் கிடைக்கலாம். ஆனா அது கூட டிராமா தான். अभी तुम बाप की श्रीमत पर पावन बन रहे हो. ஆனா இப்போ நீங்க பாபாவுடைய ஸ்ரீமத் படி பாவனமாயிட்டு இருக்கீங்க. पैसा भी तुम्हारे पास वहां ढेर होंगे. அதுக்கப்புறம் அந்த உலகத்துல உங்ககிட்ட எக்கச்சக்கமான பைசா இருக்கும். वहां कोई पतित होते नहीं है. அங்க பதீதமானவர்களே கிடையாது. ये बड़ी समझने की बातें है. இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். तुम हो ईश्वरीय औलाद. तुम्हारे में बड़ी रॉयल्टी होनी चाहिए. பாபா சொல்ல, நீங்களாம் ஈஸ்வரனோட வாரிசு. நீங்களாம் ரொம்ப ராயல், நல்ல நடத்தையோடு இருக்கணும். கேத்தே ஹே குரு கே நிந்தக் டோர் ந பாய். தீல என்ன சொல்லிட்டாங்க? குருவை நிந்திச்சவங்களுக்கு மேல் உலகத்துல பதவி கிடைக்காது. உனோமே பாப் டீச்சர் குரு அலகு. ஆனா அங்க அப்பா வேற, டீச்சர் வேற, குரு வேற தனித்தனியா இருப்பாங்க. யஹா தோ பாப் டீச்சர் சத்குரு ஏக்கியே. ஆனா இங்க அப்பா டீச்சர் சத்குரு எல்லாம் ஒருத்தர் தான். अगर तुम कोई उल्टी चलन चले तो तीनों के निंदक बन पड़ेंगे. நீங்க ஒருவேளை தவறான நடத்தையில ஈடுபடுறீங்கன்னா ஒரே நேரத்துல 3 பேரையும் நிந்தித்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அங்க அப்பா வேற, டீச்சர் வேற, குரு வேற. ஒரு குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா அப்பாவுக்கு தான் கெட்ட பேர். ஒரு மாணவன் தப்பு பண்ணாதான் ஆசிரியருக்கு கெட்ட பேர். அப்போ ஒருத்தருக்கு கெட்ட பேர் வரலாம், 2 பேருக்கு வரலாம், ஒரே நேரத்துல 3 பேருக்கு வராது. ஆனா இங்க அப்படி கிடையாது. நாம ஒரு தப்பு பண்ணோம்னா அது 3 பேருக்கும் கெட்ட பேர். ஏன்னா இங்க ஒருத்தர் தான் யாரு? அப்பா, ஆசிரியர், குருவா இருக்கார். सत बाप, सत टीचर, सदगुरु की मत पर चलने से ही तुम श्रेष्ठ बन जाते हो. சத்திய தந்தை, சத்திய டீச்சர், சத்குருவோட வழியில நடக்கிறப்பதான் நீங்க சிரேஷ்டமானவங்களாகிறீங்க. शरीर तो छोड़ना ही है. क्यों न इससे ईश्वरीय अलौकिक सेवा में लगाकर बाप से वर्षा ले लेवे. இந்த சரீரத்தை விட்டு போக தான் போறோம். அப்ப இருக்கிற வரைக்கும் ஏன் இந்த சரீரத்தை பயன்படுத்தி அலௌகிக சேவை செய்யக்கூடாது? ஏன் பாபாட்ட இருந்து ஆஸ்தி வாங்குற காரியத்துல இந்த சரீரத்தை பயன்படுத்தக்கூடாது? பாபா கேட்கிறார். பாப் கேத்தே மே இசே லேக்கர் கியா கருங்க. பாபா சொல்ல, நீங்க கொடுக்கறத எடுத்து நான் என்ன செய்ய போறேன்? அவருக்கு என்ன செலவு இருக்கா? மே தும்கோ ஸ்வர்க கி பாட்ஷாய் தேத்தா. ஆனா நான் உங்களுக்கு சொர்க்க ராஜ்யத்தையே கொடுக்கறேன். वहां भी मैं महलों में नहीं रहता, यहाँ भी मैं महलों में नहीं रहता हूँ. பாபா சொல்ல, அங்கேயும் நான் மாளிகையில வசிக்கிறது கிடையாது. ஏன்னா அவருதான் அங்க வர்றதே இல்லையே. இங்கேயும் நான் மாளிகையில வசிக்கிறது இல்லைன்றார் பாபா. பிரம்மா பாபா சரீரத்துல தானே சிவபாபா வந்தார். கடைசி வரைக்கும் பிரம்மா பாபா எங்க இருந்தார்? அந்த குடிசையில தானே இருந்தார். गाते है बम बम महादेव बरदे मेरी जोली. பக்தியில என்ன பாட்டு பாடுறாங்க? பம்பம் மகாதேவா, எங்களுடைய பையை நிறைத்து விடுங்கள். பரந்து கப் और कैसे जोली भरते ये कोई भी नहीं जान. ஆனா அவர் எப்ப வரார், எப்ப நம்ம பைய நிறைக்கிறார், இது யாருக்கும் தெரியாது. ஜோலி பரி தீ तो जरूर चैतन्य में थे. பைய நிறைச்சிருக்காருனால என்ன, சைத்தன்யத்துல வந்திருக்காருன்னு அர்த்தம். 21 जन्म के लिए तुम बड़े सुखी साकुकार बन जाते हो. 21 ஜென்மத்துக்கு நீங்க மிகுந்த சுகமுடையவர்களாகவோ செல்வந்தர்களாவோ ஆயிடுறீங்க. ऐसे बाप की मत पर कदम कदम चलना चाहिए. அப்படிப்பட்ட பாபாவுடைய வழியில அடி அடியிலையும் பிசகாம நடக்கணும். படி மன்சில், ரொம்ப உயர்ந்த பாதை இது. अगर कोई कहे मैं नहीं चल सकता. சில பேர் சொல்றாங்களா, என்னால எல்லாம் இந்த பாதையில செல்ல முடியாது. பாபா கஹெங்கே தும் ஃபிர் பாபா கியூ கேத்தே ஹோ. அவங்கள பார்த்து பாபா கேட்கிறார், அப்புறம் ஏன் என்னை அப்பான்னு கூப்பிடுறீங்க? என் வழியில நடக்கல, அப்புறம் என்னையே அப்பான்னு கூப்பிடுறீங்க? ஸ்ரீமத் பர் நெய் चलेंगे तो बहुत ठंडे खाएंगे, பதவி பிரஷ்டு ஹோகா. ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா நீங்க நிறைய அடி வாங்கணும், தண்டனை கிடைக்கும், பிறகு பதவியும் கீழான பதவி ஆயிடும். गीत में भी सुना, कहते हैं मुझे ऐसी दुनिया में ले चलो जहाँ सुख और शांति हो.
பாடல்ல கூட கேட்டோம், எந்த உலகத்துல அமைதி சுகம் நிறைஞ்சிருக்கோ அப்படிப்பட்ட உலகத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள். சோ தோ பாப் தே சக்தா है. तो பாபாவால மட்டும்தான் அதை செய்ய முடியும். பாப் கி மத் பர் நஹி சலேங்கே तो अपने को ही घाटा डालेंगे. அப்ப பாபாவுடைய வழிப்படி நடக்கலைன்னா தனக்குத்தானே நஷ்டத்தை தான் ஏற்படுத்திக்கிறீங்க. யஹா கோய் கர்ச்சே ஆதி கி பாத் नहीं. இங்கே உங்களுக்கு என்ன செலவெல்லாம் எதுவும் கிடையாது. ऐसे थोड़े ही कहते गुरु के आगे नारियल बताशे आदि ले आओ व स्कूल में फी भरो, कुछ भी नहीं. இங்க அந்த மாதிரிலாம் சொல்றதில்ல. குருவை பார்க்க வர்றீங்க, தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வாங்க, குருவுக்கு சமர்ப்பிக்கணும், அல்லது இது ஒரு ஸ்கூலு, இங்க வந்தா ஃபீஸ் கட்டணும், இப்படி எதுவுமே இங்க பாபா வீட்ல கிடையாது. पैसा बल अपने पास रखो, तुम सिर्फ नॉलेज पढ़ो. உங்கள்கிட்ட பணம் இருக்கா, நீங்களே வச்சுக்கோங்க, இங்க வந்து ஞானம் கேளுங்க போதும், அவ்வளவுதான் சொல்றாரு பாபா. भविष्य सुधार करने में कोई नुकसान तो नहीं है. எதிர்காலத்துக்காக திருத்தி அமைக்கிறதுல ஒரு நஷ்டம்லாம் கிடையாது. எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும்னா அதுக்கு சில திருத்தங்களை கொண்டு வரணும். யஹா மாதா பி நெஹி டேக்னா சிக்காய ஜாத்தை. இங்க தலை குனியணும், தலை வணங்கணும், கும்பிடணும், இதெல்லாம் கூட இங்க பாபா வீட்டுல கற்றுக் கொடுப்பது கிடையாது. आधा कल्प तो तुम पैसे रखते, माता झुकाते झुकाते गंगाल बन पड़े हो. அரை கல்பமா எங்க போனாலும் பணத்தை வைக்கிறது, தலை வணங்குறது, விழுந்து கும்பிடுறது, இப்படி செஞ்சு 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 ஏழை ஆயிட்டோம். அப் பாப் ஃபிர்கோ தும்கோ லே ஜாத்தே சாந்தி தாம். இப்போ பாபா மீண்டும் நம்மை சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். வஹாசே சுக்குதாம் மே பேஜ் தேங்கே. அங்கிருந்து எங்க அனுப்பிடுவாரு, சுகதாமத்துக்கு அனுப்பிடுவார். அப் நவயுக் நயி துனியா ஆனே வாலி ஹே. இப்போது புது யுகம், புதிய உலகம் வர இருக்கிறது. நவயுக் சத்யுக்கோ கஹேங்கே, ஃபிர் கலாய் கம்தி ஓத்தி ஜாத்தி. புது யுகம்னு சத்யுகத்தை சொல்லப்படுது. பிறகு என்னாகும், கலைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அபி பாப் தும்கோ லாயக் பனா ரஹே ஹே. இப்போ பாபா நம்மள லாயக், அதாவது தகுதியானவர்களாக ஆக்கிட்டு இருக்காரு. நாரதுக்கா மிசால். பாபா சொல்ல நாரதோட உதாரணம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். அகர் கோய் பி பூத் ஹோகா तो तुम लक्ष्मी को वर नहीं सकेंगे. ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது ஒரு பூதம் இருந்தா கூட லக்ஷ்மியை நீங்க வரனாக அடைய முடியாது. ये तो बच्चे तुम्हें अपने घर बार भी संभालना है और सर्विस भी करनी है. இங்கே நீங்க குழந்தைங்க உங்க குடும்பம் உங்க வீடெல்லாம் கவனிச்சுக்கணும், அதே நேரத்துல சேவையும் செய்யணும். पहले एक भागे इसलिए क्योंकि इनों पर बहुत मार पड़ी. முதல்ல ஓடி வந்தது இவர் தான். யார் ஓடி வந்தது? பிரம்மா பாபா தான் முதல்ல ஓடி வந்துட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, ஓடி வந்துட்டாருன்னு சொல்றார். ஆகையால இவர் தான் நிறைய அடி வாங்க வேண்டி இருக்குது. சில நேரம் பாபா என்ன பண்ணுவாராம், குழந்தைங்களோட இருக்கிறப்பவே சிவபாபா வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அதே போல யக்யா ஆரம்பிச்சப்ப என்ன பண்ணாராம், திடீர்னு பார்த்தா பாபா காண போயிடுவார். நைட்டு ட்ரெயின் ஏறி காஷ்மீர் போறது, இந்த மாதிரி பாபா போயிடுவாராம். இங்க எல்லாம் தேடிட்டே இருப்பாங்களாம். ஸோ பாபா சொல்ற இவர் தான் முதல்ல ஓடி வந்தார், அதனால நிறைய அடி வாங்கினார். போத் அத்தியாச்சார் ஹுயே, நிறைய கொடுமைகள்லாம் நடத்தப்பட்டது. மார்கிபி நோக்கோ பர்வாக நெஹித்தி. ஆனா இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் பார்த்து இவர் என்ன ஆகல, எப்படியுமே களைப்படையவே இல்லை, அது ஒரு பெரிய விஷயமா கூட எடுத்துக்கல. பட்டி மே கோய் பக்கே கோய் கச்சே நிக்கல் கயே. ஏன்னா பாபா பட்டி நெருப்பு, நெருப்பை உருவாக்க வேண்டி இருந்துச்சு. நெருப்புலதான் என்ன ஆகும், ஒரு பொருள் பக்குவம் ஆகுது. பாபா சொல்றார், ஆனா அதுல கூட சில பேர் பக்குவமாயிட்டாங்க, சில பேர் எப்படி இருந்தாங்க, பக்குவம் இல்லாமே இருந்தாங்க. டிராமா கி பாவி அசித்தி. ஏன்னா நாடகத்துல அப்படிதான் இருக்கு. எல்லாரையும் பாபா பட்டியில தான் வச்சார். ஆனா சிலர் பக்குவமானாங்க, சிலர் பக்குவம் ஆகல. ஏன்னா டிராமா இப்படிதான் உருவாக்கப்பட்டுள்ளது. ஜோ ஹுவா சோ ஹுவா ஃபிர் பி ஹோகா. எது நடந்ததோ அதுதான் மீண்டும் நடக்கும். அதான் நடந்துட்டு இருக்கு, அதான் மீண்டும் நடக்கும். காலியா பி தேங்கே. பசை பாடுவாங்க, அதாவது நிறைய நம்மளை திட்டுவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது, இந்த கல்பத்திலே நடக்குது.
இனி அடுத்த கல்பத்துல என்ன ஆகும்? யஜ்ய ஸ்தாபனை ஆகும், கொடுமைகள் நடத்தப்படும், திட்டு வாங்க வேண்டியிருக்கும், களங்கம் ஏற்படும், எல்லாமே நடக்கும். सबसे बड़े ते बड़ी गाली खाते हैं परम पिता परमात्मा शिव. எல்லாரையும் விட அதிகமா திட்டு வாங்குறது யாரு? யாருக்கு அதிகமான அவமரியாதை நடக்குது? நம்ம நினைக்கிறோம், என்னையதான் அதிகமா திட்டுறாங்க, எனக்கு தான் இப்படி சொல்றாங்க, நான் பாபா வீட்டுக்கு வர எங்க குடும்பத்துல இப்படி என்னை சொல்றாங்க, எங்க உறவினர்கள் இப்படி சொல்றாங்க, இல்ல யாரோ ஏதோ சொல்றாங்க, நம்ம தான் அதிகமா அதெல்லாம் வாங்குறோம்னு நினைக்கிறோம். பாபா சொல்றார், கிடையவே கிடையாது. நீங்க வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதிகமா வாங்குறது யாரு? பிரம்மா பாபா. ஸ்ரீ கிருஷ்ணருக்கே எவ்வளோ கலங்கோன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? பாபா சொல்ல, அதிகமா நிந்தனை யாருக்கா? பரம்பிதா பரமாத்மா சிவனுக்கு தான் அதிக நிந்தனை. என்ன சொல்லி நிந்திக்கிறாங்க அவரை? கேதேத்தேஹே பரமாத்மா சர்வ வியாபி ஹே, குத்தே பில்லி கச்ச மச்ச சப்மே ஹே. என்ன சொல்லிட்டாங்க? பரமாத்மா சர்வ வியாபி, நாயில இருக்கார், பூனையில இருக்கார், கச்சத்துல இருக்கார், மச்சத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன பெரிய அவமரியாதை இருக்கு? இதுல என்ன நிந்தனை இருக்கு நினைக்கலாம். நாய்க்குள்ள இருக்கார், பூனையில இருக்கிறார், பன்றிக்குள்ள இருக்கிறாரு, மீனுக்குள்ள இருக்காரு, ஆமைக்குள்ள இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவரை பார்த்து நம்ம நாய் பூனைன்னு திட்டுற மாதிரி. இப்ப நம்மளை பார்த்து யாராவது நாயே அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வந்துடும். அதுபோல நாய்க்குள்ள பகவான் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பகவானே நாய்ன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். பகவானே என்ன பண்றோம்? விலங்குகளுக்கு ஒரு ஒப்புமையா சொல்றதுன்னு அர்த்தம். அப்ப இதுதான் பெரிய நிந்தனைன்னு சொல்றாரு பாபா. பாப் கேத்தே மெத்தோ பரோபகாரி. ஆனா பாபா சொல்ல, நீங்களா என்ன எவ்வளவுதான் நிந்தனை பண்ணாலும் நான் எப்படி இருக்கிறேன்? பரோபகாரியா தான் இருக்கிறேன். பரோபகாரின்னா யாரு? அபகாரிக்கும் உபகாரம் செய்பவர்கள். தும்கோ விஸ்வக்கா மாலிக் பனாத்தா. நீங்க என்ன எவ்வளோ நிந்தனை பாடுறீங்க, ஆனா நான் உங்களை விஸ்வத்துக்கே எஜமானன் ஆக்குறேன். ஸ்ரீ கிருஷ்ண ஸ்வர்க கா பிரின்ஸ் என்ன உன்கே லியே ஃபிர் கேத்தே ஹே. ஸ்ரீ கிருஷ்ணர் சொர்க்கத்தின் இளவரசர். அவரை எப்படி நிந்திக்கிறாங்க? பரமாத்மாவை சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க, அது அவருக்கு நிந்தனை. கிருஷ்ணருக்கு எப்படி நிந்தனை களங்கம் ஏற்படுத்தி இருக்காங்க சொல்லலாமா? நம்ம உலகத்துல கிருஷ்ணருக்கு எப்படி நிந்தனை சொல்லியிருக்காங்க? சரப்னே டசா காலா ஹோகையா, பாம்பு தீண்டிருச்சு, கருநீலம் ஆயிட்டாரு. அவ்வா சரப் கேசே டசேகா? பாபா கேக்குறார், அங்க எப்படி பாம்பு வந்து கொத்தும்? சத்தியுகத்துல பாம்பே இருக்காதுன்னு சொல்லிட்டார் பாபா. சொர்க்கத்துல பாம்பெல்லாம் இருக்காது, இருந்தா தானே வந்து கொத்துறதுக்கு. எப்படி கிருஷ்ணரை போய் பாம்பு கொத்தும்? கிருஷ்ணபுரி மே பலா கம்ஸ் கஹா சே ஆயா? கிருஷ்ணபுரியில பாம்பே இருக்காதுன்னா கம்சன் அப்புறம் எங்க இருந்து வருவாரு? எசபே தந்த் கதாயே. இதெல்லாம் கட்டுக்கதைகள். இதெல்லாம் என்ன கதைகள்? கட்டுக்கதைகள். பக்தி மார்க்கிய சாமகிரியே ஜிசே தும் நீச்சே உத்தரத்தே ஆயோ. பக்தி மார்க்கத்துல இதெல்லாம் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் கேட்டு கேட்டுதான் நீங்க கீழே இறங்கிட்டீங்கன்றார் பாபா. பாபா தும்கோ குல்குல் பனாத்தே ஹே. ஆனா பாபா நம்மள இப்ப என்ன பண்றாராம்? ரோஜா மலர் போல ஆக்குறார். கொய் தோ போத் படே காட்டே ஹே. ஆனா சில பேர் எப்படி இருக்காங்களா? பெரிய முள்ள, நெருஞ்சி முள்னு சொல்லுவாங்க. நெருஞ்சி முள் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹார்டா இருக்கும், பெருசா இருக்கும். அது போல சிலர் எப்படி இருக்காங்களாம்? பெரிய கடுமையான முள்ளா இருக்காங்களாம். ஓ காட் ஃபாதர் கேத்தே ஹே பரத்து ஜான்தே குச் பி நஹீ. ஓ காட் ஃபாதர்னு சொல்றாங்களாம், ஆனா ஒன்னும் புரியல. ஃபாதர் தோ ஹே பரந்து ஃபாதர் சே கியா வர்ஷா மிலேகா, குச் பி மாலூம் நஹீ. ஃபாதர்னு சொல்றாங்க, அப்பான்னு சொல்றாங்க, அப்பா இருக்கார்ல, ஆனா அப்பாட்ட இருந்து என்ன கிடைக்கும், என்ன ஆஸ்தி கிடைக்கும், இதெல்லாம் தெரியல. பேஹத் கா பாப் கேத்தே ஹே மே தும்கோ பேஹத் கா வர்ஷா தேனே ஆயா ஹூம். எல்லையற்ற தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். துமாரா ஏக் ஹே லௌகிக் ஃபாதர், தூசரா ஹே அலௌகிக் பிரஜாபிதா பிரம்மா. உங்களுடைய ஒருவர் லௌகீக அப்பா, இரண்டாமவர் அலௌகீக பிரஜாபிதா பிரம்மா, அலௌகீக தந்தை. தீஸ்ரா ஹே பரலோகிக் சிவ். மூணாவது யாரு? பரலோகீக சிவன். இவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. லௌகிக், அலௌகிக், பரலோகிக், மூணு அப்பா. தும்கோ தீன் ஃபாதர் ஹுயே. அப்ப எத்தனை அப்பா ஆயிட்டாங்க உங்களுக்கு? மூணு அப்பா ஆயிட்டாங்க. தும் ஜான்தே ஹோம் தாதே சே பிரம்மா துவாரா வர்ஷா லேத்தே. நாம தெரிஞ்சிட்டோம்,
நம்ம தாத்தாட்ட இருந்து பிரம்மா மூலமா ஆஸ்தி வாங்குறோம். तो श्रीमत पर चलना पड़े तभी श्रेष्ठ बनेंगे. அப்ப ஸ்ரீமத் படி நடக்கணும், அப்பதான் சிரேஷ்டமானவர்களாக முடியும். சத்யுகமே தும் பிராலப்து போக்தே ஹோ. சத்யுகத்துல நீங்க பிராப்தியை அடைகிறீர்கள், அனுபவிக்கிறீர்கள். வஹா ந பிரஜாபிதா பிரம்மா கோ ந சிவ் கோ ஜான்தே ஹோ. சத்யுகத்துல பிரஜாபிதா பிரம்மாவையும் உங்களுக்கு தெரியாது, சிவனை பற்றியும் உங்களுக்கு தெரியாது. வஹா சிர்ஃப் லௌகிக் ஃபாதர் கோ ஜான்தே ஹோ. அங்க எந்த அப்பாவை மட்டும்தான் தெரியும் சத்யுகத்துல? பாபா சொல்ற லௌகீக அப்பாவை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அலௌகீக அப்பாவையோ பரலௌகீக அப்பாவையோ தெரியாது. சத்யுகமே ஏக் பாப்பே. சத்யுகத்துல உங்களுக்கு எத்தனை அப்பா? ஒரே ஒரு அப்பா தான். பக்தியுமே பிறகு பக்தியில எத்தனை அப்பா? சத்யுகத்துல ஒரு அப்பா, பக்தியில எத்தனை அப்பா? 3 பேரா? எப்படி 3 பேர் வரும்? दो बाप, 2 பேரு தான். 2 பேர் யாரு? லௌகிக் और பரலௌகிக் பாப். லௌகீக அப்பா பரலௌகீக அப்பா. பக்தி பண்றப்ப லௌகீக அப்பா அப்பான்னு கூப்பிடும், கஷ்டம் வந்தா அப்பனே ஈஸ்வரா, அப்பனே முருகா. அப்ப இறைவனை என்ன பண்ணோம்? அங்கேயும் தந்தையை ஏத்துக்கிட்டோம். அதனால பக்தியில 2 அப்பா. சங்கம் பர் 3 பாப்பே. ஆனா சங்கமயுகத்துல மட்டும்தான் 3 அப்பா. ये बातें और कोई समझ न सके. இந்த விஷயம்லாம் வேற யாரால புரிஞ்சுக்க முடியாது. तो निश्चय बैठना चाहिए. அப்போ உங்களுக்கு இதுல நம்பிக்கை ஏற்படணும். ऐसा नहीं अभी अभी निश्चय फिर अभी अभी संशय. அப்படி இருக்கக்கூடாது. சில நேரம் பார்த்தா நல்லா நம்பிக்கையோட இருக்கிறது, சில நேரம் பார்த்தா திடீர்னு சந்தேகத்துல போயிடுறது. அப்படியும் இருக்கக்கூடாது. அபி அபி ஜனம் லியா ஃபிர் அபி அபி மர்ஜானா. அது எப்படி இருக்கா? இப்பதான் பிறந்தாங்க, திடீர்னு பார்த்தா இறந்து போயிட்டாங்க, அப்படி இருக்கா. மர்கயா தோ வருஷா கதம். இறந்து போயிட்டா அவ்வளவுதான், சொத்தோட உரிமையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ऐसे बाप को फारकती नहीं देना चाहिए. இப்படிப்பட்ட பாபாவை ஏமாத்திட்டு போலாமா? जितना निरंतर याद करेंगे सर्विस करेंगे उतना ऊंच पद पाएंगे. எவ்வளோ நீங்க நிரந்தரமா நினைக்கிறீங்க, எவ்வளோ நீங்க சேவா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. बाप ये भी बतलाते हैं मेरी मत पर चलो तो बच जाएंगे. பாபா இதுவும் சொல்றார், என்னோட வழிப்படி நடந்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். நேத்தோ கூப் சஜா காணி படுகி, இல்லைன்னா நல்ல தண்டனை தான் வாங்கணும். பாபா அழகா சொல்றார், என் வழியில நடந்தீங்கன்னா தப்பிச்சிடலாம், இல்லைன்னா நல்ல தண்டனை வாங்கணும். சப் சாட்சாத்கார் கராயங்கி ஏ தும்னே பாப் கியா. பாபா சொல்ற, நான் எல்லா காட்சியையும் காட்டுவேன், நீ என்னெல்லாம் பாவம் பண்ண, இந்த பாவம் எல்லாம் செஞ்சிருக்க பாரு அப்படின்னு என்ன பண்ணுவாராம்? காட்சி காட்டுவாராம். ஸ்ரீமத் பர் நெய் சலே, நீ இந்த ஸ்ரீமத் எல்லாம் படி நடக்கல, ஃபாலோ பண்ணல, அதையும் காட்டுவாராம். சூக்கியம் ஷரீர் தாரன் கராயே சஜா தி ஜாத்தி ஹே. சூட்சும சரீரத்தை தாரணை செய்ய வைத்து தண்டனையானது கொடுக்கப்படும். கடைசியில ஆத்மா சரீரத்தை விட்டு போயிடும்ல, அப்ப கணக்கு வழக்க வச்சு தண்டனை கிடைக்கும். அப்ப சூட்சும சரீரத்து மூலமா என்ன பண்ணும்? ஆத்மா தண்டனை அனுபவிக்கும். கர்ப்ப ஜெயில் மே பி சாட்சாத்கார் கராத்தே. கர்ப்ப சிறையில கூட அந்த குழந்தைக்கு காட்சி கிடைக்குது. ஏ பாப் கரம் கியா ஆப்காவோ சஜா. நீ இந்த பாவம் செஞ்சேல, இந்தா சாப்பிடு தண்டனை அப்படின்னு தெரியுமா. ஜாட் விருத்திக்கோ பார்த்தா ஜாயகா. மரமானது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். ஜோ இஸ் தரம் கேத்தே और धर्म में घुस गए वो सब निकल आए. யாரெல்லாம் நம்முடைய தர்மத்தை சேர்ந்தவங்களோ இன்னைக்கு மாற்று தர்மத்துல போயிட்டாங்களோ அவங்கெல்லாம் மீண்டும் வருவார்கள். பாக்கி अपने अपने செக்ஷன் में चले जाए. மற்றவங்க மேல போறப்ப அவங்க பிரிவுக்கு போயிடுவாங்க. அலக் அலக் செக்ஷனு, ஒவ்வொரு தர்மத்திற்கும் தனித்தனியான பிரிவுகள் இருக்கிறது. ஜாடு தேக்கோ கேசே படுத்தா ஹே. மரம் பாருங்க எப்படி வளருது. சோட்டி சோட்டி டாலியா நிக்கல்தி ஜாய். சின்ன சின்ன கிளைகள் இன்னமும் வந்துகிட்டே தான் இருக்குது. तुम जानते हो मीठा बाबा आया हुआ है हमको वापस ले जाने. நாம தெரிஞ்சிட்டோம், இனிமையான தந்தை நம்மை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறார். इसलिए उनको लिबरेटर कहते. ஆகையாலதான் அவர் என்ன சொல்லப்படுது? லிபரேட்டர், விடுதலை அளிப்பவர்னு சொல்லப்படுது. துக்கு ஹர்த்தா சுக்கு கர்த்தா ஹே. துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். கைடு பன் ஃபிர் சுகுதாமே லே ஜாயங்கே. வழிகாட்டியாக இருந்து பிறகு நம்மள சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறார்.
कहते भी हैं 5000 वर्ष पहले तुमको सुख के संबंध में भेजा था. பாபா சொல்றார், 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை சுகத்தோட சம்பந்தத்துக்கு அனுப்பியிருந்தேன். தும்னே 84 ஜனம் லியே, நீங்க தான் 84 பிறவி எடுத்தீங்க. பாப் சே வர்ஷா லேலோ, இப்ப பாபாட்ட இருந்து ஆஸ்தியை எடுத்துக்கோங்க. ஸ்ரீ கிருஷ்ண கே சாத்ஸோ சப்கி பிரீத்தே, ஸ்ரீ கிருஷ்ணர் மேல எல்லாருக்கும் அன்பு இருக்குது. லக்ஷ்மி நாராயண் சே இத்தனா நீ ஜித்னி கிருஷ்ண கே சாத். லக்ஷ்மி நாராயணட்டக்குள்ள அவ்வளோ அன்பு கிடையாது. கிருஷ்ணர் மேல வச்சிருக்கிற அன்பு லட்சுமி நாராயணர் மேல யாரும் வைக்கிறது இல்லை. மனுஷியும் கோய மாலும் நீ, ஏன்னா மனிதர்களுக்கு இது தெரியாது. ராதே கிருஷ்ண ஹி லக்ஷ்மி நாராயண் பன்தே ஹி, ராதே கிருஷ்ணர் தான் லட்சுமி நாராயணர் ஆகுறாங்கன்னு தெரியாது. 2 பேரும் வேற வேற நினைச்சுக்கிறான். कोई भी इस बात को नहीं जानते, யாருக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியல. अब तुम जानते हो कि राधे कृष्ण अलग अलग राजधानी के थे, फिर स्वयंवर के बाद लक्ष्मी नारायण बने. இப்ப நாம தெரிஞ்சிட்டோம், ராதே கிருஷ்ணர் வெவ்வேறு ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருந்தவர்கள். பிறகு ஸ்வயம்வரத்திற்கு பிற்பாடு லக்ஷ்மி நாராயணராக ஆகுகிறார்கள். वो तो कृष्ण को द्वापर में ले गए. ஆனா உலகத்துல என்ன பண்ணிட்டாங்களாம், கிருஷ்ணரை துவாபர யுகத்துல காட்டிட்டாங்க. கிருஷ்ணகோ பதீத் பாவன் கொய்கே ந சகே, கிருஷ்ணரை பதீத பாவனன்னு யாருமே சொல்ல முடியாது. ரெகுலர் படுனே பிகர் ஊஞ்சு பத் கொய் பா ந சகே, ரெகுலராக படிக்காமல் யாரும் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே सिखीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. பாபா இன்னைக்கு தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், अपनी चलन बहुत रॉयल रखनी है, தன்னுடைய நடத்தை மிக ராயலாக இருக்க வேண்டும். போத் கம் और மீठा बोलना है, மிக குறைவாக இனிமையாக பேச வேண்டும். இனிக்க பேசுறேன், நிறையவும் பேசக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணிட அப்புறம் அது தன் பக்கம் கவர்ச்சியில கொண்டு வந்துடும். இனிக்க பேசக்கூடாது, இனிமையாதான் பேசணும். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இனிக்க பேசுறதுங்கிறது என்ன, டெம்பரரியா அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுறது. இனிமையா பேசுறதுங்கிறது வேற. பாபா சொல்றது என்ன, இனிமையா பேசணும், அதே நேரத்துல குறைவா பேசணும். ரொம்ப குறைவான்ட்டாரு, बहुत कम சொல்லிட்டார். सजाओं से बचने के लिए कदम कदम पर बाप की श्रीमत पर चलना है. தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக அடி அடியிலும் பாபாவின் ஸ்ரீமத் படி நடங்கள். 2வது பாயிண்ட், पढ़ाई बहुत ध्यान से अच्छी तरह पढ़नी है. படிப்பை நல்ல கவனத்தோடு மிக நன்றாக படிக்க வேண்டும். माँ बाप को फॉलो कर तख्त नशीन वारिस बनना है. தாய் தந்தையை பின்பற்றி சிம்மாசனதாரியாக வாரிசாக ஆகுங்கள். क्रोध के वश होकर दुख नहीं देना है. கோபத்திற்கு வசமாகி துக்கம் கொடுக்க கூடாது. பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்கிறாரு. साधारण कर्म करते भी श्रेष्ठ स्मृति व स्थिति की झलक दिखाने वाले पुरुषोत्तम सेवादारी भव. சாதாரண செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் சிரேஷ்டமான நினைவு மற்றும் ஸ்திதியின் ஜொலிப்பை வெளிப்படுத்தக்கூடிய புருஷோத்தம சேவாதாரி பவ. எவ்வளவு அழகான வரதானம். சாதாரணமா செயல்கள் காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சிரேஷ்டமான ஸ்மிருதி, அதாவது உயர்ந்த நினைவு மற்றும் ஸ்திதியினுடைய ஜொலிப்பை வெளிப்படுத்தக்கூடிய पुरुषोत्तम सेवादारी. जैसे असली हीरा कितना भी धूल में छिपा हुआ हो लेकिन अपनी चमक जरूर दिखाएगा, ऐसे आपकी जीवन हीरे तुल्य है. எப்படி உண்மையான வைரம் எவ்வளவுதான் நீங்க ஒரு மண்ணுக்குள்ள தூசிக்குள்ள போட்டு ஒளிச்சு வச்சாலும் தன்னுடைய ஜொலிப்பை அவசியம் காட்டிடும். அதே போல உங்களுடைய வாழ்க்கை வைரத்திற்கு சமமானது. तो कैसे भी वातावरण में, कैसे भी संकटन में आपकी चमक अर्थात
वो जलक और फलक सबको दिखाई दे. ஆகையால எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையோ எப்படிப்பட்ட குழுவுல இருந்தாலும் உங்களுடைய ஜொலிப்பு, உங்களுடைய அந்த பிரகாசம் எல்லாருக்கும் தென்படணும். बल काम साधारण करते हो लेकिन स्मृति और स्थिति ऐसी श्रेष्ठ हो जो देखते ही महसूस करे कि ये कोई साधारण व्यक्ति नहीं है. நீங்க செய்யற காரியம் செயல்கள் சாதாரணமா இருக்கலாம், ஆனா உங்களோட ஸ்மிருதி உங்களோட ஸ்திதி அவ்வளோ சிரேஷ்டமா இருக்கணும். உங்களை பார்க்கறவங்க உணரணும் இவங்க சாதாரண மனிதன் கிடையாது. ये सेवादारी होते भी पुरुषोत्तम है. இவர்கள் சேவாதாரியா இருந்தாலும் புருஷோத்தமர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸ்லோகன் सच्चा राज ऋषि वह है जिसका संकल्प मात्र भी कहां पर लगाव नहीं है. பாபா இன்னைக்கு உண்மையான ராஜ ரிஷி அவங்களுடைய பரிபாஷை சொல்றார். அவர்களுடைய சங்கல்பத்தில் கூட எங்குமே பற்று இருக்காது, ஈடுபாடு இருக்காது. அவங்கதான் யாரு? உண்மையான ராஜ ரிஷி. अच्छा, ओम शांति. முகம்தான் மனுஷனோட குறியீடு. மனசை எப்போ அழகா வச்சிருக்கீங்களோ அப்போ நீங்களும் அழகா தெரிவிங்க. Face is the index of mind. When your mind is beautiful, you will look beautiful.